Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சிக்கனவாதிகள் யார். ஜாதகத்தில் நிறைய செலவழிக்கும் சூழ்நிலைகளில் கூட ரொம்பவும் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு எதிர்கால நலன் கருதி எந்த ஒரு விஷயத்தையும் அளவோடு செலவழித்து பலனடையும் தன்மை கொண்டவர்களை நம்ம சிக்கனவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க எப்போவுமே ரொம்ப ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க. ஆடம்பரமாக செலவு பண்ணுற இடத்துல இவங்க இருக்கவும் மாட்டாங்க. அடுத்தவங்க செலவழித்தாலும் அதை தடுக்க தான் பார்ப்பாங்க. இவர்களுக்கு எப்போதுமே எதிர்காலம் பற்றிய ஒரு கவலையும் பயமும் இருந்துக்கிட்டே இருக்கும். சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். கையில் இருக்கிறத பூரா செலவழிச்சிட்டோம்னா அது ஒரு எதிர்கால குற்றமாயிடும். நம்ம பெரும் செலவாளிகளாக மாறிட்டோம்னா அதன் மூலம் வாழ்க்கையில் ரொம்பவுமே கஷ்டப்படுவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு இருக்கும். இன்னொன்று, சூழ்நிலைகள் காரணமாக பேரண்ட்ஸோ அல்லது மற்றவங்களோ வெகுவாக செலவழித்து அதன் மூலம் வாழ்க்கையில் பட்ட துன்பங்களை பார்த்து வளர்ந்த குழந்தைகளாகவும் இவங்க இருப்பாங்கங்கிறது ஒரு பேசிக். பட் கிரக நிலைகளில் எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் ஜாதகத்தில் இருந்தால் ஒருவர் அனாவசியமான வெட்டி செலவுகளையும் ஆடம்பர செலவுகளையும் தவிர்த்து எதிர்கால நலன் கருதி சிக்கனவாதியாக இருப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக உங்களோட ஜாதகத்தில் தனாதிபதினு ஒருத்தர் இருப்பார். இந்த தனாதிபதி பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்திற்கு 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ போய் மறைஞ்சு நல்ல நிலைமையில் இருந்தார்னா நீங்கள் ஒரு சிக்கனவாதி, எதிர்கால நலன் கருதி செயல்படும் தன்மை கொண்டவர். பெரிதாக கிரக வலிமைகளை எதிர்காலத்தை அதாவது கையில் இருக்கிறத நம்பி கண்டபடி செலவு பண்ணிவிட்டு பெரிதாக செலவழிக்கும் குணம் உங்களுக்கும் இருக்காது, உங்களை சார்ந்தவர்களுக்கும் இருக்க விட மாட்டீங்க. அப்படி செலவழிக்கிறவங்கள நீங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கவும் மாட்டீங்க. அது உங்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செலவு பண்ணணும். இந்த கோடு போட்டு ரோடு போட்டு வாழ்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அமைப்பு தான். தனாதிபதி நம்ம 2 கூடையவர் 6லேயோ 8லேயோ 12லேயோ இருந்து அங்கே அவர் கெட்டு போகாமே இருக்கணும், நட்பு நிலையில் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அங்கே போய் கெட்டு போயிட்டாருன்னா நம்ம சிக்கனவாதியாக இருப்போம்னால எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் எந்த ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருந்து அங்கே அவர் கெடாமல் இருந்தால் அவர்களும் சிக்கனவாதிகள் தான். புரியுதுங்களா? ஒன்று உங்கள் லக்னத்துக்கு தனாதிபதி அல்லது பொது தனாதிபதி. இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து 6, 8, 12 இருந்து 2 பேருமே 6, 8, 12 இருந்து 2 பேருமே நல்ல நிலையில் இருந்தால் படு மோசமான சிக்கனவாதி. அறுத்த கைக்கு சுண்ணாம்பு தரமாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது சிக்கனங்கிற நிலையை தாண்டி கஞ்சன்கிற நிலைமைக்கு போயிடும். 2மே தனாதிபதியும் அந்த இடத்துலையே இருந்து குருவும் அதே மாதிரி இருந்துட்டாங்கன்னா படும் கஞ்சன் அப்படிங்கிற மாதிரி போயிடும். 2 பேரில் ஒருத்தர் இருந்தாலும் சிக்கனவாதிங்கிற இருக்கும். இதில் தனாதிபதி இருக்கும்போது அந்த சிக்கனத்தின் தன்மை மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறது மாதிரி இருக்கும். குரு போய் இருக்கும்போது அவங்க சிக்கனவாதிகளாக தான் இருப்பாங்க, ஆனால் வெளியில் தெரியாத மாதிரி இருப்பாங்க. இந்த டிஃப்ரென்ஸும் மைனூட்டாக இருக்கும். உங்கள் தனாதிபதி 6, 8, 12 இருந்து நட்பு நிலையில் இருக்கார் அப்படின்னா நீங்கள் சிக்கனவாதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக தெரியும். இப்போ உங்களுக்கு சிக்கனமாக இருக்கிறவர் அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிட முடியும். இந்த குரு மட்டுமே போய் 6, 8, 12 இருக்கார், உங்கள் தனாதிபதி அப்படிலாம் இல்லைங்கும் போது நீங்கள் சிக்கனவாதியா அப்படிங்கிறது வெளியில் தெரியாமல் போய்விடும் வாய்ப்புகளும் உண்டாகும். புரிஞ்சிருச்சுங்களா? வெகு சிலர் பார்த்திங்கன்னா சரியான தேவைக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணுவாங்க. அவங்க கஞ்சத்தனமெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவசியமான செலவுகளுக்கு நிச்சயமாக செலவு பண்ணுவாங்க, ஆனால் அனாவசியமான செலவு எதுவுமே பண்ண மாட்டாங்க. சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதாங்க. இப்போ ஒரு சினிமா பார்க்கணுன்னு ஆசைப்படுறான் ஒருத்தர்,
இந்த சினிமா பார்க்கணுன்னு ஆசைப்படுறதுல தாராள மனநிலை உள்ளவங்க ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ எவ்வளோ டிக்கெட் ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு போய் பார்ப்பாங்க. அதுவே சிக்கனவாதிகள் அந்த படம் பார்க்கணும், 2 நாள் 3 நாள் கழித்து மெதுவாக கூட்டம் குறைஞ்ச பிறகு நார்மலாக ஒரு டிக்கெட் எடுத்து போய் பார்த்தா போதும்னு நினைப்பாங்க. இது ஆடம்பரத்திற்கும் சிக்கனத்துக்குமான வித்தியாசம். இதுலேயே கஞ்சன் அப்படிங்கிற நிலை வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, சினிமா நமக்கு எதுக்கு அவசியம்? எதுவுமே போகவே இல்லை, டிவியில் என்றைக்கு ஓசியில் போடுவானா அன்னைக்கு பார்த்துக்கிட்டா போதும்னு நினைப்பேன். இந்த 3 படிநிலைகளையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அவசியத்திற்கு செலவழிக்கிறதுங்கிறது சிக்கனம். எதற்குமே நான் செலவழிக்க மாட்டேன், யார் எக்கேடு கட்டு போனாலும் இல்லை நான் காசு சேர்த்தே ஆகணும்னு நினைக்கிறது கஞ்சத்தனம். ஒரு ஆஸ்பத்திரி செலவுக்கு கூட செலவு பண்ண முடியாத நிலையில், ஒரு அவசியமான திருமண காரியத்துக்கு போகணும், அதுக்கு போய் ஒரு மொய் வைக்கணுங்கிறது கூட நான் போக மாட்டேன்னு சொல்லி வேணும்னே சண்டையை போட்டுட்டு அதை செலவு பண்ணாமல் இருக்கிற நிலைப்பாடு, இதெல்லாம் கஞ்சத்தனத்தில் போயிடும். மரியாதையை காப்பாற்றி கொள்ளும் அனைத்து செலவுகளையும் செய்து கொண்டு அதே நேரத்தில் ஆடம்பரத்திற்கு நான் பழக்கப்பட மாட்டேன், ஆடம்பரம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு விரும்பி இருக்கிறதுக்கு பேர் தான் சிக்கனம். எதிர்கால நலன் கருதி சிக்கனவாதிகள் அவங்க நாட்டையும் காப்பாற்றுறாங்க, ஊரையும் காப்பாற்றுறாங்க. இப்போ உதாரணமாக டெய்லி 40 கிலோமீட்டர் தூரம் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் 2 வீலரில் போகிறத விட பஸ்ஸில் போகிறதுங்கிறது கம்ஃபர்டபுள். கரெக்ட் டயத்துக்கு பஸ் வருது, கரெக்ட் டயத்துக்கு அங்கே போய் இறங்கிட முடியுது. நடுவில் எனக்கு எங்கேயுமே வேலை இல்லை, அங்கே ஏறினா இங்கே வந்து இறங்குறேன், இங்கே ஏறினா அங்கே போய் இறங்குறேங்கும் போது நான் என்னோடய 2 வீலரை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, பொது போக்குவரத்தையே பயன்படுத்துகிறேன்னு நினைக்கிறது சிக்கனம் தான். இதை நம்ம கஞ்சத்தனம் அப்படின்னு சொல்லிட முடியாது. நான் 4 மணிக்கே விடிய காலம் எந்திரிச்சு நடந்தே அந்த இடத்துக்கு போக முயற்சி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் கஞ்சத்தனம். இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ மேசலக்கணக்காரங்களுக்கு சுக்கிரன் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருக்கிறதுங்கிறதுல இந்த 6ஆம் இடத்துல அவர் நீச்சம் அடைகிறதுனால அந்த பலன் இருக்காது. ஆனால் அதே நேரம் 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல அவர் இருந்தார்னா அவர்கள் சிக்கனவாதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி குரு இந்த 8, 12 இருந்தாலும் 6 இருந்தாலும் சிக்கனவாதிகளாக இருப்பாங்க. ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் அவர் 6ஆம் இடமான துலாத்தில் இருந்தாலும் சரி, 8ஆம் இடமான தனுசில் இருந்தாலும் சரி, 12ஆம் இடமான மேசத்தில் இருந்தாலும் சரி, இவங்க சிக்கனவாதிகளாக இருப்பாங்க. குருவும் இந்த வீடுகளில் இருந்தால் சிக்கனவாதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன லக்னத்துக்கே சந்திரன் 6ஆம் இடத்துல இருந்தால் அவர் நீச்சங்கிற வலுவடைஞ்சிடுவார், அதனால் அதை எடுத்துக்க முடியாது. 8ஆம் இடத்துல இருந்து தன் வீட்டை தானே பார்ப்பதும் 12ஆம் இடத்துல உச்ச வலு பெறுவதும் சிக்கனத்தை தரும் அமைப்பை கொடுக்கும் என்றாலும் கூட மிதுன லக்னக்காரங்களுக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் உச்ச வலுவடைகிறதுனால கொஞ்சம் செலவாளிகளாகவும் போயிடுவாங்கங்கிறதை மறந்துட முடியாது. இவங்களுக்கு குரு மறையணும். இந்த மாதிரி 6ஆம் இடத்துல விருச்சிகத்தில் குருவோ, 8ஆம் இடத்துல நீச்சம் பெற்ற குரு, 12ஆம் இடத்துல நிலைத்த வீட்டில் குரு இருக்கும்போதே இவங்களுக்கு சிக்கனம்ங்கிறது வரும். சில லக்னங்களுக்கு சுட்டு போட்டாலும் சிக்கனம் வராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில் ஒரு லக்னம் தான் மிதுனம். கடகத்திற்கு சூரியன் தனுசில் அமர்ந்தபடியோ, கும்பத்தில் அமர்ந்தபடியோ, மிதுனத்தில் அமர்ந்தபடியோ இருக்கும்போது கொஞ்சம் சிக்கனவாதிகளாக இருக்கிற வாய்ப்பு இருக்கும். நார்மலாகவே நீர் லக்கணங்கள்னு சொல்லக்கூடிய கடகமும் விருச்சிகமும் சிக்கன லக்கணங்கள் தாங்க. மீனம் மட்டும்தான் கொஞ்சம் செலவாளி, ஏன்னா அது காலபுருஷனுடைய விரய வீடு, அதுவும் இல்லாமல் அது ஒரு உபய வீடுங்கிறது. நார்மலாகவே சரலக்னம் ஸ்திர லக்னத்தில் பிறந்தவர்கள், சரலக்னங்கள் ஸ்திர லக்னத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் தேவை எறிந்து தான் செலவு பண்ணுவாங்க. அனாவசியமாக அள்ளி விடுறதுங்கிறது இவங்ககிட்ட கொஞ்சம் இருக்காது. ஆனால் இந்த உபய லக்னக்காரர்களை நம்பவே முடியாது. தகுதிக்கு மீறி செலவழித்து விட்டு, கடன் வாங்கி கூட செலவழித்து விட்டு கஷ்டப்படும் தன்மை இவங்களுக்கு உண்டு. இதுவும் ஒரு அடிஷனல் பலன் மறந்துட வேண்டும். சிம்மலக்னக்காரர்களுக்கு புதன் மகரத்தில் இருக்கும்போது சிக்கனவாதிகளாக இருக்கிறதும், கடகத்தில் இருக்கும்போது சிக்கனவாதிகளாக இருக்கிறதும் நிச்சயமாக இருக்கும். மீனத்தில் இருக்கும்போது அவ்வளோ சிக்கனவாதிகளாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, நாங்கள் அவர் நீச்சம். கன்னி லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் 6ஆம் இடமான கும்பத்தில் இருந்தாலும் சரி, 8ஆம் இடமான மேசத்தில் இருந்தாலும் சரி, 12ஆம் இடமான சிம்மத்தில் இருந்தாலும் சரி சிக்கனவாதிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது ரொம்ப ரேர். இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகங்களை பார்த்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். துலா லக்ன ஜாதகர்களுக்கு செவ்வாய் மீனத்தில் இருந்தாலும் ரிஷபத்தில் இருந்தாலும் நல்ல சிக்கனவாதிகளாக இருப்பாங்க. கன்னியில் இருக்கும்போது அந்த அளவுக்கு இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. தனாதிபதி விரயத்தில், இதில் அந்த தனாதிபதி விரயத்தில்னு போகிற ஒரு அமைப்பில் அவசியமான செலவுகளுக்கு காசு இல்லாமல் கஷ்டப்படுறத கூட சிக்கனம்ங்கிறது மாதிரி வந்துடும். காசு இருந்தால் தானே செலவு பண்ண முடியும். இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா. தனாதிபதி விரயத்துக்கு போனான்னா எல்லா காசும் விரயமாகி போயிடும். வாங்கின சம்பளம் 12ஆம் தேதியை தாண்ட மாட்டேங்குது, 30ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் ஓட்டுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுது. இதில் எங்கே போய் செலவு பண்ணுறது? நாங்கள் சிக்கனவாதியாக இருந்து தான் ஆகணும். அதாவது கட்டாயத்தின் பேரில் சிக்கனமாக இருப்பது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பும் இதுக்குள்ளே வரும். அதே மாதிரி குரு பகவான் இந்த அமைப்பில் இருந்தாங்கன்னாலும்
சிக்கனவாதிகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வெளியில் தெரியாத சிக்கனவாதிகளாக இருப்பாங்க குரு பகவான் இந்த மாதிரி இருக்கும்போது. வெளியில் தெரிஞ்ச சிக்கனவாதிகளாக இருப்பாங்க உங்கள் தனாதிபதி இந்த இடத்துல இருக்கும்போது. குறிப்பாக இந்த 6, 8 வச்சுக்கோங்க. 12ஆம் இடங்கிறது கொஞ்சம் கலப்பு பலனை சேர்த்து கொடுக்கும், மாற்றி செய்யும், விரயம் கொடுத்துடக்கூடிய வாய்ப்பு. இவங்க எவ்வளோதான் இறுக்கி பிடிக்கணும்னு நினச்சாலும் சில நேரத்தில் பிடுங்கிட்டு போகும், விரயமாகும் அப்படிங்கிற அமைப்பு. இவங்க சிக்கனவாதி தான், ஆனால் தன்னை மீறி செயல்படும் தன்மையும் சில நேரத்தில் இது கொடுக்கும். விருச்சிக லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் மேஷத்தில் இருக்கும்போது, மிதுனத்தில் இருக்கும்போதும், துலாத்தில் இருக்கும்போதும் இந்த சிக்கனங்கிறது இயற்கையிலே வந்துடும். நான் முதல்ல சொன்ன மாதிரி கடகமும் விருச்சிகமும் நேச்சுரலாகவே சிக்கனமான ஆளுக தான். இவங்களுக்கு குரு இந்த மாதிரி உட்கார்ந்தாருன்னா இன்னும் கூடுதல் சிக்கனவாதிகளாக இருப்பாங்க. தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு சனி பகவான் விருச்சிகத்தில் இருக்கும்போது விட ரிஷபத்தில் இருக்கும்போது ஓரளவு சிக்கனவாதிகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கடகம் விருச்சிகத்தில் அவர் அவ்வளோ தூரம் சிக்கனத்தை கொடுப்பார்னு சொல்லிட முடியாது. மகர லக்ன ஜாதகர்களுக்கு சனி பகவான் தனுசில் இருக்கும்போது நிச்சயமாக சிக்கனவாதிகளாக இருக்கிறதுக்கும், மிதுனத்தில் இருக்கும்போது சிக்கனவாதிகளாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சிம்மத்தில் அந்தளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. கும்பலக்ன ஜாதகர்களுக்கு குருவே தனாதிபதி ஆகிடுறதுனால இவர் 6ஆம் இடம் கடகத்தில் உச்சம் பெற்ற நிலையில் படும் கஞ்சன் அப்படின்னு பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கலாம். இவங்க சேர்த்து வைப்பாங்க, எதிரி எவனாவது மொத்தமாக தூக்கிட்டு போவாங்கிற அமைப்பு. கன்னியில் இருக்கும்போது ஒரு மாதிரி சுமாராக இருக்கும், மகரத்தில் இருக்கும்போதும் சுமாரான அமைப்பு தான். மீனலக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் 2 கூடைய தனாதிபதியான செவ்வாய் 12ஆம் இடம் கும்பத்தில் இருக்கும்போது சிக்கனவாதியாக இருக்கிறதுக்கும், 6ஆம் இடம் சிம்மத்தில் இருக்கும்போது சிக்கனவாதியாக இருக்கிறதுக்கும், 8ஆம் இடம் துலாத்தில் இருக்கும்போதும் சிக்கனவாதியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். மேலும் லக்னாதிபதியான குருவே போய் இந்த 6, 8, 12 இருந்தாலும் சிக்கனம், சேமிப்பு, எதிர்காலத்தை காக்குங்கிற அந்த எண்ணம் வந்துடும். இதில் 2 விதமான நிலைகளை நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒன்று, காசு இருந்து அனாவசியமாக நான் செலவழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது சிக்கனம். காசு இருந்து நான் செலவே அளிக்க மாட்டேன், எதுக்குமே நான் செலவழிக்க மாட்டேன்னு சொல்கிறது கஞ்சத்தனம். இந்த 2க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கஞ்சத்தனம் வேறு, சிக்கனம் வேறு. காசே இல்லாமல் செலவழிக்காமல் இருக்கிறதுக்கு பேர் சிக்கனம் இல்லை, அது இயலாமை. இந்த 3 வித்தியாசங்களையும் புரிந்து கொள்ள. ஒருத்தர் பணம் இருக்குது, மாதம் 70,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு, அவர் ஒரு 25,000 ரூபாய்க்குள்ளே எல்லா செலவுகளையும் அடக்கணும், மீதி இருக்கிறத பூரா நான் எதிர்கால நலன் கருதி சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறது சிக்கனம். 70,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அவசியமான தேவைகளுக்கு கூட நான் கொடுக்க மாட்டேன், இன்னும் சொல்லிட்டு போயிருக்கிறதுக்கு பேர் கஞ்சத்தனம். வாங்குகிற சம்பளமே 25,000, அந்த 25,000 10-12 நாள்லேயே தீர்ந்து போயிடுது. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது பூராமே கஞ்சத்தனமாவோ சிக்கனமாவோ இருக்கிற மாதிரி நடிச்சு தான் ஆக வேண்டியது இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு பேர் இயலாமை. இந்த 3 விதமான நிலைப்பாடுகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.